திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவணி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்காங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள், ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த மாசம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனுடைய வீட்டுல இருக்கார். புதன வீட்டுல குரு பகவான் தனிச்சு நிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று தனிச்சு நிற்கிறார். அதே போல அடுத்தது பாருங்க, சூரியன் கேது புதன் சேர்க்கை. இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று கேதுவோட இருக்கார். இப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளா இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியல் ரீதியாக நிறைய பினாமியலம் இந்த சூரியன் கேதுல தான் இருப்பாங்க, சூரியன் ராகுல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க தான். அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுத்துருவாங்க. சோ அப்பேற்பட்ட அறிவாளி, அப்பேற்பட்ட நுணுக்கங்களை கண்டறிந்து மற்றவர்களை வளர்த்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பித்திருதோஷம், அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க முடியாம போறது, தன்னுடைய சுய முயற்சியில எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறது, இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது கூட பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது, சூரியன் ராகுதான். ஆனா அடுத்தவர்களை வைத்து அவர்களை வளர்த்தி நாம் வாழ்ந்து கொள்வதில் மிகப்பெரிய புத்திசாலி, தந்திரவாதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க புதாத்திய யோகத்தை கொடுக்கும். சோ இந்த கிரகச்சேர்க்கைகளும் இந்த மாசம் நடக்குது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியா வீட்டுல நீச நிலையில இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரன் நீசம். அப்போ அவர் தான் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரர். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார். துலாம் அப்படிங்கிறது சுக்கிரன் இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார், இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார். ஆனா இங்க மூல திரிகோண வீடு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். நீங்க என்ன ராசியோட எடுத்துட்டு போங்க, என்ன லக்னமா வேணா எடுத்துட்டு போங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருக்காருன்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பண வசதி எப்படி சம்பாரிச்சிருவீங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகத்தை கொடுத்தே தீரும். ஒரு குழந்தை இந்த இடத்துல பிறக்குது, இங்க இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையில பிறக்குது, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த குழந்தை வளர 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 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொடுத்துரும். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. லட்சுமி உங்க வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லட்சுமி கடாட்சம் கொண்ட ராசி துலா ராசி. அங்க சுக்கிரன் இருக்குது, இன்னும் யோகத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மாசம் இந்த 16ஆம் தேதிக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகளாக மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சிம்மத்துல இருப்பார். 21ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதிக்கு மேல சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். இது அதை விட ஒரு ஜாக்பாட்டான யோகா. அப்ப இந்த மாசம் பாருங்க, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், சூரியன் ஆட்சி, அதே போல குரு பகவான் உச்சம், 2 கிரகங்கள் உச்சம், 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்கு. சனி வக்கரகதியில இருக்காரு, ராகு கும்பத்துல இருக்கார், கேது போய் உங்களுக்கு சிம்மத்துல இருந்து சூரியனோடு இருக்கார். இந்த மாசம் எல்லாமே அரசியல்வாதிகளோட நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். நிறைய மேஜிக் எல்லாம் நடக்க போகுது அரசியல்ல. நம்ம தமிழ்நாடு ரீதியாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது அரசியல்ல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். அரசாங்கத்தினால நிறைய விஷயத்த மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அரசாங்கத்தை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்ப என்ன ஆட்சி போயிட்டு இருக்குதோ அந்த தலைவரை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலயும், அதே போல புதன் அங்க இருக்கிறதுனாலயும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க, சிம்ம லக்னக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படி இல்ல, அந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும், இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோ சனி வக்கரகதி ஆயிருக்கார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் யோகமான காலகட்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இருக்க போது. கடைசியில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி புதன் கேதுவோட இருக்கார் 21ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஆட்சி உச்ச பலம் பெற்று தன்னுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானம், என்னுடைய வீடு, இனிமேல் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்ற அளவுக்கு 21ஆம் தேதிக்கு மேல புதன் வரார். அதுக்குள்ள உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கேது ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு செயல்திறன், இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கேதுதான். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய கிரகம் எதுனா கேதுதான். அப்ப என்ன ஆகும்னா, உங்க ராசி அதிபதியோட கேது சேர்ந்து இருக்கும்போது இந்த நேரம் 21ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களே அறியாம ஒரு மனசுல ஒரு பயம் பதட்டம் ஏற்படும்.
கூட சூரியன் இருக்கிறதுனால சமாளிச்சிருவீங்க, அந்த பயத்தை சரி பண்ணிடுவீங்க. ஏன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்காரு இல்லையா, 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்லயே. ஒரு முறைக்கு 2 முறைக்கு 3 முறைக்கு ஒரு விஷயத்த செய்ய வைக்கும், அதுக்கப்புறம் தான் ஜெயிக்க வைக்கும். அப்ப புதன் அங்க இருக்கும் பொழுது கேதுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது தடைகளை கொடுப்பார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க போய் செய்யறப்போ ஒரு முறைக்கு 2 முறை தடை கொடுத்தேதே தீரணும். அதுதான் விதி, புதனுக்கு உண்டான அமைப்பே அதுதான். ஏன்னா இங்க கேது இல்லாம இருந்ததுன்னா இந்த புதன் கேது சேர்க்கை, இந்த சூரியனும் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கணும். பட் அங்க கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இப்பெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கும். கேதுங்கிறது குழப்பி விடுறது தானே, மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தானே கேது. ரொம்ப குழப்பி விடும். ஏன் இப்படி நடக்குது, எதனால நடக்குது, நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு எல்லா ஜோஷியும் சொல்றாங்களே, யூடியூப் திறந்தா இன்ஸ்டாகிராம் திறந்தா எல்லாருமே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்களே, நமக்கு இப்படி போயிட்டு இருக்கே, நல்லாதான் இருக்கும். ஆனா உங்களுக்கு குழப்பங்களும் மனோபயத்தை கொடுத்துரும். நமக்கு இப்படியே போயிருமா லைஃப், இல்ல இதுக்கப்புறம் மாற்றம் வருமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த புதன் கேது சேர்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறோம். பயப்பட வேண்டியதில்லை. ஒரு 21ஆம் தேதி வரைக்கும் தான். 21ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த இந்த மனோபயம், தடை, தாமதம், விடாமுயற்சிக்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது 21ஆம் தேதிக்கு மேல பெரிய விதமா ஜெயிச்சு வருவீங்க. பெருசா அந்த விஷயங்கள் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துரும். அதை வச்சு இதை யூஸ் பண்ணிக்குவீங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் கிடைச்சாதானே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒரு விஷயத்த நேரா போய் செய்ய முடியாது இல்லையா, அங்க என்ன இருக்குது எப்படி அப்படிங்கறத பார்த்தா தானே அடுத்த விஷயத்த நம்ம மூவ் பண்ண முடியும். சோ அது என்ன இருக்குது, அதுக்கு உண்டான அறிவுகள் என்ன, நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது அந்த கேது. அப்ப 21ஆம் தேதிக்கு மேல புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி உச்ச பலம் பெற்று எல்லா வேலையிலும் செம்மையா ஒர்க் அவுட் பண்ணுவார். நீங்க அதுக்கு மேல ஜெயிக்க போறீங்க. வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுலாம் ஒரு 21ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க. வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாம் 21ஆம் தேதிக்கு மேலதான். அது வரைக்கும் சர்ச் பண்ணுங்க, விசாரிங்க, யோசிங்க. ஏன்னா அவரே நிறைய குழப்பத்தை கொடுக்க போறாரு. அதனால அதெல்லாம் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 21ஆம் தேதிக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களோட மைண்ட்ல ஒரு பெரிய கிளியர்னஸ் வரும். ஓகே இதுதான் பண்ணிடலாம், செஞ்சிடலாம் அப்படிங்கிறது வரும். ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கு, அம்மா ஆரோக்கியம் நல்லா இருக்கு. அம்மா வழியில சொத்துக்கள் ஏதாவது வேணும் பிடிக்கணும் அப்படின்னா 21ஆம் தேதிக்கு மேல கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். சோ அது வரைக்கும் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் 21ஆம் தேதிக்கு மேல சக்சஸ் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு சூரியனும் இங்க இருக்கிறதுனால பெரிய அளவுக்குள்ள பாதிப்புலாம் கொடுக்க மாட்டார். எப்படி காப்பாத்தி கொடுத்துருவாரு. ஒரு அடி விழுந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அடுத்து சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5, 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்காரு 16ஆம் தேதி வரைக்கும். அப்போ 5ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்காருன்னா குழந்தைய கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா 5 தானே குழந்தை, நீசமாகிறார் இல்லையா, குழந்தைகளுடைய உடல்நிலையில மனோநிலையில கொஞ்சம் கவனமா இருக்கு. அவரே 12ஆம் அதிபதியாக இருக்கிற கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு. ரொம்ப போட்டு பிரஷர் பண்ண வேண்டாம். மிதுன ராசி அறிவுள்ள ராசி தான், நல்லாதான் படிப்பீங்க நீங்க. அதே போல நம்ம குழந்தைகள் படிக்கணும் எதிர்பார்க்க கூடாது. அவங்களுக்கு என்ன இருக்கோ அது போலதான் அவங்க இருப்பாங்க. அதனால ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க இந்த டைம்ல. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண விடுங்க. நீங்க இந்த டைம்ல குழந்தைங்களை அதிகமா கோவப்படுவீங்க, அல்லது குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையாகும், மனசுக்கு கொஞ்சம் குழப்பமாகும், சங்கடங்கள் ஏற்படும், மன சஞ்சலங்கள் ஏற்படும். சோ அதனால கொஞ்சம் அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. ஒரு 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அது 16ஆம் தேதி வரைக்கும் தான். கவலைப்பட வேண்டியது இல்ல. 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடும். 5 கூட 5ஆம் வீட்டுல. இப்ப குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமாக அனுகிரகம் உங்க குடும்பத்துல கிடைக்க போகுது. குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்ப அப்படின்னா மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, 16ஆம் தேதிக்கு மேல உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரப்போகுது. வெயிட்டிங்ல இருங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்ப வருவாங்க எப்ப வருவாங்க, வந்து ஜம்முன்னு உட்காந்து உங்களுக்கு வேண்டிங்கிறதெல்லாம் செஞ்சு தர போறாங்க. என்ன கேட்கறதும் நடக்க போகுது. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நம்மாட்ட உட்காந்து முறையிடுங்க. குலதெய்வ கோயில் பக்கத்துல இருக்கா, போயிட்டு வாங்க. ஒரு படையல் பூஜை போட்டு வாங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சூரியன் கேது சேர்க்கை இதெல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்கு. சூரியன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல குலதெய்வ கோயில்ல போய் ஒரு சில கோயில்ல கிடா வெட்டி விருந்து பண்ணுவாங்க. ஒரு சில கோயில்ல பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி அசைவ பூஜை இல்லாம சைவ பூஜை பண்ணுவாங்க. சோ உங்க குலதெய்வம் எப்படி கேக்குதோ அது போல நீங்க கொடுத்துட்டு வரும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு, மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. தெய்வ அனுகிரகம் நிறைந்த மாசம். அதுக்கப்புறம் குழந்தைகள் நல்லா படிக்கிறது, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, குழந்தைகளோட சேர்ந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போயிட்டு வர்றது. மிதுனராசி மிதுன லக்னக்காரங்களுடைய குழந்தைகள் பாத்துட்டீங்கன்னா யாராவது வேலை இல்லாம இருக்கீங்க, வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி வேலையை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா ராசிக்குள்ள இருக்காரு. இப்பெல்லாம் கொஞ்சம் கோபம் அதிகமா வரும், கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் காய்ச்சல் வரும், உடம்பு சூடாயிரும். லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, உடம்பு அதிகமா உஷ்ணமாயிரும்.
சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு புதன் இங்க வந்ததுக்கு அப்புறம் சனியினுடைய பார்வையில புதன் சிக்கிறாரு. அதனால இந்த மாசம்லாம் உடம்புல ரொம்ப ஹீட்டா தான் இருக்கும். அதனால சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பிறந்த தேதி பிறந்த நேரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு வச்சிருப்போம் இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் ஆயில் பாத்திங் எடுத்துக்கொள்வது, ஆயில் மசாஜ்க்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். ஏன்னா ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கும்போது உஷ்ணம் அதிகமாயிட்டே இருக்கும். செவ்வாய் அப்படிங்கிற நுரையீரல், மூச்சு காத்து, ரத்தம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. சோ அதுல எல்லாம் ப்ராப்ளம் வரும். யாருக்காவது பாத்துட்டீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, ENT ப்ராப்ளம், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, சோ இதெல்லாமே வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சோ அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அதுலதான் ட்ரீட்மெண்ட் பண்றது இதெல்லாமே கொஞ்சம் அதிகமா பண்ணிக்கோங்க. உடனே பார்த்து செய்வதும் நல்லது. அதெல்லாம் வருதுன்னு விட்டுறக்கூடாது. அதெல்லாம் வரக்கூடிய நேர காலங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ அதெல்லாம் கொஞ்சம் செய்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அப்ப அவரே 11ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா செவ்வாய், ராசிக்குள்ள இருக்கும் பொழுது லாபத்தை கொடுத்தே தீரணும். லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களே, ஏதாவது ஒரு வழியில பாத்தீங்கன்னா வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எப்படி ஜெயிச்சிருவீங்க? ஒரு பக்கம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வருமான குறைகள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்தாலும் கூட, ஏன்னா 6ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது வேலை சார்ந்த விஷயம் வந்துடும். அதே போல பாத்தீங்கன்னா சூரியன் கேது இருக்கும்போது கொஞ்சம் வருமான தடைகளை கொடுக்கும். சோ அதெல்லாம் நீங்க கவனத்துல கொள்ள வேண்டாம். உங்களுக்கு பாட்டுக்கு ராசி அதிபதி, அதாவது 11ஆம் அதிபதி உங்க ராசிக்குள்ள இருக்கும் பொழுது லாபத்தை ஏதாவது ஒரு வகையில கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. சனி வக்கர கதியில இருக்காரு. இப்ப சனி வக்கரமாக இருக்கும்போது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமான்னு பாருங்க. அப்படி வக்கரமாக இருந்துச்சுன்னா தொழில் சூப்பரா இருக்க போகுது. அப்பா மூலமா வருமானம் வரப்போகுது. இழந்த செல்வத்தை மீண்டு எடுக்க போறீங்க. இழந்த செல்வம், இழந்த புகழ் இதெல்லாம் மீண்டு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். முழுக்க முழுக்க மிதுனத்துக்கு யோகத்தை வாரி வழங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க எல்லா கிரகங்களும். கொஞ்சம் இந்த சுக்கிர நீசமாக இருக்கிறதால குழந்தைகள் விஷயத்துல, குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சூரியனோட 21ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசி அதிபதி இருக்கிறதுனால குழப்பங்கள், மனோபயம், பதட்டம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் அதுல மட்டும் நமக்கு இப்படிதான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா ஓகே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டா இருப்போம் இல்லையா? அதற்குள்ள நடந்த விஷயத்த நம்ம செய்வோம் இல்லையா? கொஞ்சம் மனசு பதட்டம் ஆக மாட்டோம் இல்லையா? அதை மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ சரி, என்ன வழிபாடுகள் பண்ணலாம் இந்த மாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்ட்டு, குலதெய்வ ஸ்தானம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்ட்டு. மிதுன ராசியாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி, குல தெய்வத்திற்கு பச்சை கலர்ல ஒரு பட்டு சாத்திட்டு வாங்க. பட்டு புடவை வாங்கி சாத்திட்டு வாங்க. நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், வெளியூர்ல இருக்கிறோம், குலதெய்வ கோயிலுக்கு உடனே போக முடியாது. என்ன பண்ணலாம்? உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த அம்பாளுக்கு பட்டு புடவை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். இது இந்த மாசம் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல தடைகள் உடையும். முன்னாடி சொன்னது நடக்கும். இப்ப பரிகாரம் சொல்லும் பொழுது எந்த கிரகங்களும் எந்த ஒரு இதுவுமே பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யோகமாக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அது தடுக்காது, மாறாக குறையும். வரதம வந்துதாங்க தீரும். வழிபாடுகளும் இறைவனை சரணடையும் பொழுதும் அதற்குண்டான விஷயத்தை நம்ம செய்யும் பொழுதும் நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் குறையத்தான் போகுதே தவிர மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதனால பச்சை பட்டு வாங்கி சாத்திட்டு வாங்க. நன்மைகள் நிறைய இருக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கறத மட்டும் இந்த ஒரு மகா மந்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வ கோயில்ல ஏதாவது ஒரு அம்பாளுடைய மந்திரங்கள் சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. கேதுனா மெடிடேஷன். ராசி அதிபதியோட புதன் சேரும்போது கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. டெய்லியுமே மெடிடேஷன் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்களுடைய மைண்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இது பண்ணும்பொழுதும் கூட உங்களுக்கு கேதுனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சோ இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.